நீங்க இன்னும் தூங்கலையா? இல்லடா, இப்பதான் மாத்திரை போட்டேன். அதான் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பேன்னு உட்காந்துருக்கேன். சரிடா, நீ வந்துட்ட. உன் தம்பி எங்கடா? அவனும் அர்ஜுனும் வராங்கம்மா. சரிம்மா, சாப்பிட்டு தானே மாத்திரை போட்டீங்க? அதெல்லாம் சாப்பிட்டுட்டேன்டா. சரிம்மா. அம்மா, என்ன நீங்க இன்னும் தூங்கலையா? இல்லடா, நீங்கெல்லாம் வரட்டுமே தான் இருந்தேன். என்னடா அதுக்குள்ள பத்திரிக்கை அடிச்சு வாங்கிட்டு போல? ஆமாம்மா, இப்பதான் பத்திரிக்கை அடிச்சு வாங்கிட்டு வரோம். பாருங்க நீங்க. குடுடா பத்திரிக்கையை பாப்போம். இந்தாங்க பாருங்க. அதுக்குள்ள பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னம்மா எப்படிமா இருக்கு? நல்லா இருக்காம்மா? என்னம்மா பார்த்த வண்ணமா இருக்கீங்க? அண்ணன் கேட்கறாரு, பதிலே சொல்லல. எப்படி இருக்கு பத்திரிக்கை? நல்லா இருக்காம்மா? நல்லா இருக்குடா. அத்தை, பத்திரிக்கை கொஞ்சம் இங்க கொடுங்க பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்தா பாருமா, நல்லா இருக்கு பத்திரிக்கை. இந்தாடா அவகிட்ட கொடு. இந்தா பாருங்க. பத்திரிக்கை டிசைன் எல்லாம் நல்லா இருக்குல்லக்கா? கொடு பாப்போம். நல்லா இருக்குல்ல டிசைன் எல்லாம்? ஆமாக்கா நல்லா இருக்கு. அம்மா, நாளைக்கு இப்ப நம்ம கோயிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டு வந்துடலாமாம்மா? சரிடா, எல்லாரும் போயிட்டு பத்திரிக்கை வச்சு கும்பிட்டு வந்துருங்கடா. ஏம்மா நீங்க வரலையா? என்ன நடக்குங்க? எல்லாரும் ரொம்ப மும்மரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாங்கடா வாங்க. என்ன அண்ணனும் தம்பி ஒண்ணு போல சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டீங்க? வந்ததும் நல்லதுதான்டா. வாங்கடா, கல்யாண பத்திரிக்கை வந்துட்டு பாருங்கடா. அதுக்குள்ள பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு வந்துட்டா? ஆமாடா, இப்ப தாண்டா கொண்டு வந்தாங்க. அதான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் பாருங்கடா. அம்மா, அதான் பக்கத்துலயே அண்ணா நிக்காரு, அவர்கிட்ட கொடுங்க முத. பாக்கட்டும், அப்புறம் நான் பாக்குறேம்மா. இந்தாடா அர்ஜுன், பாருடா. பாக்குறேம்மா. அம்மா, நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. நீங்க வரலையாம்மா? நான் வரலடா, நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க. அர்ஜுன் ஆதி எல்லாம் கூட்டு போடா. ஏன் அத்தை, நீங்களும் வர வேண்டியதானே? இல்லம்மா, நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க. வீட்டுல யாராச்சும் ஒரு ஆள் இருக்கணும்ல, பெரிய ஆள். நான் இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. இருங்க இருங்க, என்ன நடக்குங்க? என்ன பிளான் போட்டுட்டு இருக்கீங்க? நாளைக்கு மொத்த பத்திரிக்கை சாமிக்கு வச்சு கும்பிடணும்டா. அதுக்கு தான் கோயிலுக்கு போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. ஓ, கோயிலுக்கு போக போறீங்களா? சரி போயிட்டு வாங்க. போக போறீங்களா? இல்ல எல்லாருமே போறோம். நாளைக்கு ஒழுங்கா வந்துடணும் 2 பேரும். எதுவும் காரண காரியங்களாம் சொல்லிட்டு இருக்க கூடாது, வேலை இருக்குன்ட்டு. அம்மா, என்னம்மா விளையாடுதீங்களா? என்னால வர முடியாது கோயிலுக்கு. ஆமாம்மா, என்னாலுமே நாளைக்கு கோயிலுக்கு வர முடியாது. நீங்களே போயிட்டு வந்துருங்க. டாய், என்னடா 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, உனக்கு என்னடா இப்ப எதுக்கு 2 பேருமே வர மாட்டேங்கிறீங்க? எனக்கு முக்கியமான ஒரு கிளையண்ட் கூட மீட்டிங் இருக்கு. நான் அது வேற அட்டென்ட் பண்ணணும். என்னால வர முடியாதுமா. நீங்க போயிட்டு வாங்க. அவன் சொல்லிட்டான், இப்ப நீ என்ன சொல்ல போற? அம்மா, எனக்குமே கடை விஷயமா வெளியில போக வேண்டியது இருக்குமா. நிறைய பேரை பார்க்க வேற செய்ய வேண்டியது இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. என்னால வர முடியாது. ரொம்ப நல்லா இருக்குடா நீங்க 2 பேரும் பேசுறது. இது முக்கியமான வேலை, போய் தான் ஆகணும். அதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கன்ட்டு. பேச விட்டா 2 பேரும் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. டாய், 2 பேரும் நாளைக்கு ஒழுங்கா கோயிலுக்கு போயிட்டு வாங்கடா. சித்தப்பா, நம்ம புதுக்கடை வேற வேலை நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி பேசிக்க 2-3 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க சித்தப்பா. நான் அவங்க கிட்ட வேற பேச போகணும். அதான் என்னால போக முடியல. அம்மா, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கம்மா. சாமி கும்பிட்டு வாங்க. நான் வரலம்மா. அர்ஜுன், பொண்ணு பாக்குறதுக்கு உன்னை கூப்பிட்டதுக்கு அதுக்கும் வர மாட்டேன்ட்ட. நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க கோயிலுக்கு வராங்க. அங்க வச்சு மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா நாங்க என்ன சொல்றது? ஒழுங்கா கோயிலுக்கு வா. வந்து சாமி கும்பிட்டு வந்து வேலையெல்லாம் பார்த்தா போதும். இந்த அர்ஜுன், ஒழுங்கா நாளைக்கு கோயிலுக்கு நீ போயிட்டு வா. இந்த இருக்க வேலையில நான் பாத்துக்கிட்டேன். அண்ணா சொல்றதும் சரிதான். பொண்ணு வீட்டுல ஒண்ணு பத்தி கேட்பாங்க. நீ அன்னைக்கும் பொண்ணு பார்க்க போகல, இப்பவும் போகலன்னா ஒழுங்கா போயிட்டு வாடா. இருக்க வேலையில நான் பாப்பேன். என்னடா வருவியா எப்படி? ஏய் அர்ஜுன், போயிட்டு வாயா நாளைக்கு. நீ தான் வேலை வேலைன்ட்டு இருக்க. பொண்ணு கூட பார்க்க போக மாட்டேன்ட்ட. பொண்ணுக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்காது? போயிட்டு வாடா. சரிடா, நீ இப்ப என்ன முடிவு எடுத்திருக்க? வாடா அர்ஜுன், நீ பொண்ணை வேற நேர்ல பார்க்கவும் இல்ல. நாளைக்கு வந்தா கோயில வச்சு பாத்துக்கிடுவல. வாடா. சரிம்மா, வரேன். இப்ப மச்சு பொண்ணை பார்க்க ஒத்துக்கிட்டானே வரதுக்கு. ஒருத்த வரேன்னு சொல்லிட்டான். இப்ப நீ என்ன சொல்ல போற? நீ வருவியா வர மாட்டியாடா? என்னால வரவே முடியாது சித்தி. அதான் அண்ணா வராங்கல்ல, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. நீயும் வாடா ஆதி. குடும்பத்தோட கோயிலுக்கு வரேன்னு வேண்டியிருந்தேன். நீ மட்டும் வராம எப்படி போக முடியும்? வாடா. என்னம்மா நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாப்போம், மீட்டிங் முடிஞ்சுச்சுன்னா நான் கூட வரேன். பாப்போம்லாம் சொல்லிட்டு இருக்காதடா. கண்டிப்பா கோயிலுக்கு வார நீ. சரி, வரேன். பொண்ணு வீட்டுக்கெல்லாம் சொல்லியாச்சா? அவங்களாம் எப்படி வருவாங்க? அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டேன்டா. டைரக்டா அவங்க கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. சரிடா, நீங்க கடக்க வேலையெல்லாம் பாத்துக்கோ. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துருந்தோம். அதெல்லாம் நான் எல்லாம் பாத்துக்கிட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி மீனாட்சி, காலையில சீக்கிரமா கிளம்பிடுங்க. சரிங்க. இந்த கோயிலுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆயிட்டு? ஆமாடி, வருஷம் இருக்கும்னே. வந்து எவ்வளவு நாள் ஆயிட்டு? வரவே இல்ல. ஆமாக்கா. சரி வாங்க, உள்ள போகலாம். இப்படி நின்று பேசிக்கிட்டே இருக்க போறீங்களா? சரிங்க, போகலாம். சம்மந்தி வீட்டுல இன்னும் யாரும் வரல. இப்பதான் சம்மந்திக்கு போன் அடிச்சேன். வந்துகிட்டு இருக்காங்களாம். இப்ப வந்துருவாங்க. சரி வாங்க, இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்க. நம்ம வாங்க உள்ள போகலாம். அப்படியா? சரிங்க, அப்ப நம்ம போவோம் வாங்க. அர்ஜுன் அண்ணா, கேட்டியா? எதா? பெரியப்பா பேசிக்கிட்டு இருக்குதுதான். அண்ணி வந்துகிட்டு இருக்காங்களாம். எனக்கு ஒண்ணும் கேட்கலையே பேசுனது. நடிக்காதண்ணே, நீயே அண்ணியை தேடிக்கிட்டு தானே இருக்க. ஆமா ஆமா, பெரிய கண்டுபிடிச்சிட்டா நான் தேடிக்கிட்டு இருக்கேன்ட்டு. நம்பிட்டேன் உன்ன. யார்கிட்ட நடிக்கிற? ஏன் உனக்கு அண்ணியை பார்க்கணும்னு ஆசை இல்லையோ? ஏ வாளு, நீ இப்ப வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க போறியா இல்லையா? சும்மா சொல்ல அர்ஜுன் அண்ணா, நான் ஒன்னும் நினைக்க மாட்டேன். யாசு,
சொல்லதுக்கு என்ன இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் கொடுத்த போட்டாவே அப்பப்போ எடுத்து அண்ணியை அந்த பருவ பார்த்த. இப்போ நேரில் வர அண்ணியை பார்க்க உனக்கு ஆசை இல்லையோ? நடிக்காதண்ணா. அத்தையும் பண்ணி பார்த்த வாளு. ஏன் அர்ஜுனண்ணா, சும்மா சொன்னேன் உங்ககிட்ட. சும்மா போட்டு வாங்கலாமேன்னு அப்படி சொன்னேன். அப்போ நீ அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருந்தியா அண்ணி போட்டாவே? வாளு, உன்ன போட்டு வாங்குறியா? ரெண்டு போடு போடுத்தோண்டா. ஆ, போடுவேன். உண்மையை தானே அப்போ சொல்லியிருக்கேன். உன்ன பேச விட்டு வெளிக்க பார்க்க கூடாது. இரு வர. அர்ஜுனண்ணா, சும்மா உங்ககிட்ட விளாண்டேண்ணா. ஏண்ணா, அங்கே பாரு அண்ணி வராங்க. போதும் போதும் பார்த்தது. பார்த்து ஏமாந்துட்டியா? உன்னால சும்மா இருக்க முடியலல்ல? என்ன? சரி வாங்க, கோயிலுக்குள்ளே போகலாம். டே அர்ஜுன், ஐசு வாங்க. அம்மா நீங்க போங்கம்மா, நாங்க வரோம். அம்மா, நானும் அர்ஜுன் அண்ணா கூட வரேம்மா. சரி நீங்கள் வாங்க, நாங்கள் முன்ன போகிறோம். என்ன இருக்கு வாய் உனக்கு? ரொம்ப ஓவர் ஆயிட்டு. ஆ, நல்லா இருக்கு. உண்மையை சொன்னா உனக்கு அப்படிதான் தெரியும். ஆமா ஆமா, ரொம்ப பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டான். இப்ப யாரு கால் பண்றா? ஒரு நிமிஷம் இரு. ஆதிதான் பண்றான். டேய் ஆதி, எங்கடா இருக்க? வந்துட்டே நான் பக்கத்துல. நான் half an hourல ரீச் ஆயிருவேன். அண்ணி வீட்லயும் வந்துட்டாங்களா? அது அண்ணியோட அப்பா தானே? அவங்களே தான். சரி இந்து, நீங்க எல்லாம் வாங்க. அப்படியே சம்மந்தி வீட்டுக்காரங்க வேற வந்துட்டாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன் அவங்கள. ஆ சரி மாமா. ஏன் அர்ஜுனண்ணா, அண்ணி வீட்டிலேருந்து வந்துட்டாங்க பாரு. சரிடா, நீங்க சீக்கிரம் வாங்க. இந்த பக்கத்துல வந்துட்டேனா? விடுக்கா, போக போக எல்லாம் சரியாயிரும். அதே நினச்சிக்கிட்டு இருக்காதக்கா. பார்த்தல நீயும் எவ்வளோ பிடிவாதம் பண்ணுதான்ட்டு. என்னக்கா பண்ண? போக போக சரியாயிரும் எல்லாம். நீ கவலைப்பட்டுட்டே இருக்காத. சாமியை கும்பிடு வந்த இடத்துல எல்லாம் சரியாயிரும். மாமா முன்ன போயிட்டாங்க. வா நம்மளும் போவோம். கீர்த்தியும் சாலினியும் அவளை கூட்டு வருவாங்க. நீ வாக்கா. சரிடி. ஏடி அக்கா நின்னுடி, நாங்களும் வரோம். அம்மா உன்னை தனியாக விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நின்று போகாத. எனக்கு போக தெரியும். ஏடி அக்கா நின்னுடி, நாங்களும் வரோம், போகாத. ஏ அர்ஜுனண்ணா, அண்ணி வந்துட்டாங்க. ஏ வாடு, உனக்கு இதே வேலையா போயிட்டுல? அண்ணி அர்ஜுனண்ணா, என்ன? அது ஒன்றும் இல்லைண்ணா. உன்னை பார்த்தோன்னா அண்ணி வெக்கப்பட்டு அப்படி போகிறாங்க போல. அப்படியா? சரி வா பார்க்கலாம். ஏடி அக்கா, யாழ் நீ நின்னுடி, நாங்களும் வரோம். சொல்ல சொல்ல எப்படி போறா பேரு, திமிரு பிடிச்சவா. அம்மா வேற தனியா விடாதன்னு சொன்னாங்க. இவ வேற தனியா போய்கிட்டு இருக்கா. ஏடி அக்கா நின்னுடி. டே அன்பு, என்னடா? இறங்கி வாடா. இருடா, இவன் ஒருத்தர் வரனே. இது என்ன? அங்க பார்த்த பொண்ணு மாதிரியே இருக்கு. அந்த பொண்ணு தானா இல்ல வேற யாருமா? என் கண்ணே நம்ப முடியல. இங்க எப்படி அந்த பொண்ணு வந்தா? டேய் மச்சான் ஆதி, இங்க வா. இவனுக்கு என்ன ஆயிட்டு மாத்தி மாத்தி கூப்பிட்டு இருக்கான் வெளியில நின்னு. இப்ப என்னடா? எதுக்கு ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி கூப்பிட்டு இருக்க? நீ இருடா. டேய் மச்சான் ஆதி, வெளியில வாடா சீக்கிரம். நீ சொல்றானா பாரு, கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கான். எதுக்குடா? என்னடா எதுக்கு கத்துக்கிட்டு இருக்க? அங்க பாருடா. எங்கடா? எங்கடா பார்க்க சொல்ற அவனை? எதுக்கு? டேய் மச்சான் ஆதி, நீ பாரு. சொல்றானா பாரு, கிறுக்கு போய் உள்ள இருந்தவங்களையும் வா வான்னு கூப்பிட்டு இப்ப அங்க பாரு இங்க பாருன்னு இருக்கான். கீர்த்தி அக்கா சீக்கிரம் வா. இந்த வர சாலி. ஒரு வார்த்தை சொல்லு உயிர் தார. அம்மாடி உன் அழகு செமதூடு. உன்னை கண்டா பொழுதும் திருநாடு. என்ன பார்க்க உனக்கு கிறுக்கு போய் மாதிரி தெரியும். உன் பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறான் பாரு, அவன் என்ன சொல்ல போற பாருங்க. ஏன் அவனுக்கு என்ன? இங்க பாருடா. டே ஆதி, டே ஆதி. கேட்காதுடா, கேட்காது. அவனுக்கு கேட்கவே கேட்காது நீ கூப்பிடுறது. நீ கூப்பிடுறா, அவன் பாக்குறானா பாப்போம். டே ஆதி, என்னடா இவ்வளவு கத்து கத்தியும் ஆளு கண்டுக்காத மாதிரியே இருக்கான். நீ இப்ப பார்த்ததுக்கே இப்படி சொல்ற. கொஞ்ச நாளா அவன் அப்படித்தாண்டா இருக்கான். பாரு பாரு நீயும். டே மச்சான், இவன் ஆளும் பாக்குற பார்வையும் சரியில்லையே. அந்த பொண்ணை பார்த்து ரூட்டு விடுற மாதிரி இருக்கு. கண்டுபிடிச்சிட்ட போல. ஆமாடா, கொஞ்ச நாள் அந்த கூத்து தான் நடக்கு. டேய் நம்ம அதியாட இப்படிலாம் இருக்கான். ஆமா ஆமா, நம்ம அதே தான். எவ்வளவு வெறப்பா பிசினஸ் பிசினஸ் சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்ப சிரிச்ச வண்ணமா தாண்டா இருக்கான். இனி அந்த பொண்ணு போக தாண்டி இப்படிதான் இருப்பான். டே விஸ்வா, என்னால என் கண்ணை நம்பவே முடியலடா. இவன் தான் அப்படி பண்ணிட்டு இருக்கானா? கீர்த்தி அக்கா இங்க வா. இந்த வரேன். இவன் என்ன இப்படி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? டே ஆதி, டே ஆதி.
டாய் மச்சான் பாத்தியா? டேய் என்னடா பாத்தியா கேக்குற? அப்ப நாங்க கூப்பிட்டதுக்காண்டி நீ பாக்கலையா? என்னது கூப்பிட்டீங்களா? வாச்சு போ, கூப்பிட்டதே உனக்கு காது கேட்கலையா? என்னடா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? டேய் விஸ்வா நீ பாத்தியா? பார்த்தோம் அந்த பொண்ணையும் பார்த்தோம், அந்த பொண்ணை நீ வச்ச கண்ணு வாங்காம பார்த்ததையும் பார்த்தோம்டா. டேய் போங்கடா, நீங்க வேற. நல்லா இருக்குடே, இல்லாததே சொல்றோம், நீ பார்த்ததுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிடா விடுங்க, விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்க. டேய் விஸ்வா இது அந்த பொண்ணு தானே, இல்ல வேற யாருமா? அந்த பொண்ணு எப்படிடா இங்க வந்தா? நீ அங்க பார்த்தா அதே பொண்ணு தான்டா இந்த பொண்ணும். இங்க எப்படிடா இந்த பொண்ணு வந்தா? ஏன் நீ மட்டும் தான் கோயிலுக்குள்ளம்லாம் போவியோ? அவ போமாண்டா, பொண்ணு மாதிரி சாமி கூட வந்திருப்பா அவளும். சரிடா விடு. ஆமா நீ எதுக்கு அந்த பொண்ணை பார்த்தனா அப்படி நின்ன சிலையா? சிரிப்பு வேற வருது கேட்ட உடனே மச்சானுக்கு. டாய் ஆதி என்னடா நடக்குங்க? ரொம்ப ஓட்டாதடா, ஒண்ணு நடக்கல நீ நினைக்கிற மாதிரி. போடா. சரிடா வாங்க கோயிலுக்குள்ள போகலாம். டாய் நீ கேட்டதுக்கு முத ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போடா, நல்லா சமாளிக்கிறடா. ஹே போங்கடா. டேய் ஆதி நின்னுடா, நாங்களும் வரோம். டேய் இப்ப என்னடா கேட்டுட்டோம், இவ்வளவு வேகமா ஓடுறான்? டேய் அவன் அந்த பொண்ணை பார்த்தாலே அப்படிதான்டா இருக்கான். சரி வாடா போகும், நம்மளும் இது வரதான் போகுதுன்னு நம்மளும் பாப்போமே. நம்ம ஆதியா இப்படி இருக்கா, நம்பவே முடியலடா அதான். டேய் மச்சான் என்னடா யாருமே இல்ல, உள்ள போயிருப்பாங்கடா கும்பிடுறதுக்கு. சரிடா வா நம்மளும் போவோம். டேய் அங்க பாரு அம்மா அப்பா வராங்க பாருடா. ஆமாடா. டேய் வாங்கடா. விஸ்வா அன்பு வாங்கடா, இப்பதான் வரீங்களா ரெண்டு பேரும்? ஆமாமா. அம்மா ஆதி அர்ஜுனன் அவள எங்க? ஆதி இப்பதான்டா உள்ள போறான் சாமி கும்பிட. நீங்களே வேணா போங்கடா, சாமி கும்பிட்டு வாங்கடா. சரிம்மா. ஆமாடா ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு வாங்க. சரிப்பா. வாங்க சம்மந்தி, சாமி எல்லாம் கும்பிட்டாச்சா? அதெல்லாம் நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு. யாரு சம்மந்தி அந்த ரெண்டு பையங்க? அதுவா ஆதியோட ஃப்ரெண்டு சம்மந்தி. சொல்லப்போனா அவங்களும் எனக்கு புள்ளதான். நான் தான் அவங்க ரெண்டு பேரும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன சம்மந்தி சொல்றீங்க? நீங்க தான் வளர்க்குறீங்களா? அப்ப அவங்களுக்கு அம்மா அப்பா? அதை ஏன் கேக்குறீங்க சம்மந்தி? அது ஒரு பெரிய கதை. சின்ன வயசுல ரெண்டு பேரும் என் கையில கிடைச்சாங்க. பிள்ளைங்களை இப்ப நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களும் எனக்கு ஒரு வகையில் பிள்ளைங்க தான் ரெண்டு பேருமே. புள்ள மாதிரி என்ன, அவங்களும் எங்களுக்கு புள்ளதான். சரி சம்மந்தி நீங்க வாங்க, பிள்ளைங்க சாமி கும்பிட்டு வரட்டும், நாம அங்க இருப்போம். சரி சம்மந்தி. ஐஷு இங்க வாமா ஒரு நிமிஷம். அமைதியாவே இருக்கீங்க, பேசவே மாட்டீங்க அக்கா கிட்ட. ஏ அக்கா யாழ்னி நீயாச்சும் பேசு அத்தான் கிட்ட. ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க ரெண்டு பேரும்? எங்க பார்த்தாலும் இவளவே இருக்கா, இங்கேயும் இவளா? அத்தா பேசுங்க அத்தா, ஏன் இப்படி பாத்துக்கிட்டே இருக்கீங்க? பேசுங்க அத்தா. அத்தானா? இப்ப யார கூப்பிட்டு இருக்கா? ஏ அக்கா யாழ்னி நீயாச்சும் அத்தா கிட்ட பேசு. அக்காவா அண்ணி அவளுக்கு? பேசுக்கா, சும்மா இருடி கீர்த்தி வாயை வச்சுக்கிட்டு. ஓ மேடம்க்கு பேரு கீர்த்தியா? கீர்த்தி ஆதித்யா பேர் போட்டும் செம்மையா இருக்கு. சொல்லுங்க கீர்த்தி, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் இப்படி பேசாம இருக்காங்க. அண்ணி பேசுங்க அண்ணி அண்ணா கிட்ட. அண்ணா நீ பேசு அண்ணி கிட்ட. ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? ஏண்டா சும்மா இருடா. கீர்த்தியா இவன் தானே நம்மளை பார்த்து வெளியில நின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ஏ அக்கா யாழ்னி நின்னு, நானும் வரேன். இவன் என்ன இப்படி இருக்கா? பேச சொன்னதுக்கு இவ்வளவு வேகமா போறா? கீர்த்தி நின்னுங்க, நானும் வரேன்.